டேஸ்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் காரசாரமாக சூப்பராகவும் இருக்கும். கொத்தவரங்காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை இந்த காய் வாங்கி இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொத்தவரங்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 சில் அளவுக்கு தேங்காய் சில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கொத்தவரங்காயை நீளமாக நறுக்கி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்ததும் காய் நல்லா வெந்ததும் அதை வடிகட்டி வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 25 வெங்காயத்தை சின்னதாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா எதுவும் கருகிடக்கூடாது. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கினாலே போதும். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும். இப்போ இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமே வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த விழுதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். இதில் தேங்காய், பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஓரளவுக்கு கெட்டியான பதம் வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அந்த காரம், புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த கொத்தவரங்காயை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். எண்ணெய் நல்லா ஓரமெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.